நாம் ஜெபிப்போம். நம் மத்தியிலே சகோதரி அவர்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்கள் தந்தீரப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையிலும் கத்தநீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கத்தாவே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறான்னு சொல்லப்பட்ட போல கத்தாவே, கத்தோடைய ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே பேசுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திர மகளை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். இசப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளைப்பான் என்று சொல்லப்படும் கத்தாவே, இந்த நாளிலும் கத்தாவே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வாயினாலே ஆண்டவரே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே, நாங்கள் பிழைக்கத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே பிழைக்கத்தக்கதாக ஆமென் இயேசப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த வசனங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உள்ளான மனுஷனின் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று சொன்னீரே, அப்படியாக கத்தாவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே ஆண்டவரே உள்ளான ஆத்மாவிலே நாங்கள் இன்னும் பலம் கொண்டு தேவனுக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே இந்த இப்பொழுது ஆண்டவரே கர்த்ததாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையாராக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறாங்க. வாய் பேசி உடைய நாமத்தை மேம்படுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேலும் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்முடைய கிருபாசனம் திருச்சபையிலே அடியாடை கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். திருச்சபையினுடைய தலைமை போதகர் ஐயா, இந்த ஸ்தல திருச்சபையின் போதகர் ஐயா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13, 14 10 முதல் 14 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18, 10 முதல் 14. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இந்த நாளிலே 2 விதமான மனிதர்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமையை நாம் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம், செய்திகளிலும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நாளிலே கர்த்தர் இந்த உவமையை கொண்டே நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த உதாரணத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிற இந்த பரிசேயன் என்பவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், தன்னை நீதிமான் என்றும் பிறரை பாவிகள் என்றும் தீர்க்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இது பொதுவாக பரிசேயர்களுடைய குணாதிசயமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அநேகம் கேள்விகள் இருந்தது. இவர்கள் அதிகம் கற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் வேதத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். வேதத்தை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். வேதத்தின் சட்ட திட்டங்களை மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கற்று தேர்ந்தவர்களாகவும் அவற்றை போதிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். அதில் இவங்க எக்ஸ்பர்டைஸ், நிபுணத்துவம் பெற்றவர்களாக இவர்கள் இருந்தார்கள். சதுசேயர் என்னப்பட்ட ஒரு பிரிவினர் சபையில இருந்தார்கள், அந்த இஸ்ரவேல் தேசத்தில இருந்தார்கள். அவங்க யாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சதுசீஸ் என்று சொல்லப்படுகிற சதுசேயர்கள். பாரிசீஸ் என்று சொல்லப்படுகிற பரிசேயர்கள் யார் என்றால், உயிர்த்தெழுதல்
இருக்கிறது என்று சொல்லி சாதிக்கிறவர்கள். இது இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பாருங்கள், அந்த நாட்களிலே தேசத்தை யார்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த தேவாலயத்திலே வேதாகமத்திலே கற்று தேர்ந்தவர்கள் தான் இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை கற்று தேர்ந்தவராகவும் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகிறதையும் பார்த்து இவர்கள் எல்லாரும் இயேசு சுவாமியின் மீது பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊமையிலே ஆண்டவர் இந்த பரிசேயனை ஏன் சொல்லுகிறார் என்றால், பரிசேயர்கள் என்பவர்கள் யார் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இங்கு சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நீங்க கட்டாயம் என் கூட வந்து எங்க வீட்டில் வந்து நீங்க சாப்பிடணும்னு சொல்லி அவரை வருந்தி அழைத்து கொண்டு போன ஒரு பரிசேயனாக அவன் இருந்தான். ஆனா அவர் அந்த பரிசேயன் வீட்டிலே அவர் போஜன பந்து இருக்கிறதை அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரளாக கூடி வருகிறார்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீயும் என்ன செய்கிறாள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வருகிறாள். அவள் சும்மா வரவில்லை, ஒரு பரணியிலே, அதாவது ஒரு தைல குப்பி, பரிமள தைலம், சென்ட் பாட்டில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அதை தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே அவள் பூசிக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா! அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனை அந்த வீடு முழுவதும் எப்படி இருந்தது? அது நிரம்பி இருந்தது. பாருங்க, எல்லாரும் அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்த போது இந்த பரிசேயன் மாத்திரம் எதை பார்த்தான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உத்தமர் தானா, அவர் ஒரு நீதிமான் தானா என்று அவரை குற்றப்படுத்துவதற்கான முகாந்திரத்தை அவனுடைய இருதயத்திலே அவன் வைத்திருந்ததை இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவர் தங்களுடைய நோய்களை குணமாக்குகிறவர் என்றும் அவர் ஒருவேளை வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவாக இருப்பாரா என்றும் பார்த்து கொண்டிருக்க, இந்த பரிசேயனுடைய இருதயமோ அவன் தான் அவரை விருந்துக்கு கூப்பிட்டிருக்கான், அவனுடைய வீட்டுக்கு தான் அவர் விருந்துக்கு போயிருக்கிறாரு, அவன் தான் விருந்துக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தான் வாஞ்ச, அவன் தான் போய் ஆண்டவரிடத்துல வேண்டி கேட்டுக்கொண்டான். ஆனா அந்த ஊரில் இருந்த யாரோ ஒரு பாவியாகிய ஸ்திரீயினுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், இந்த இயேசு என்னை ரட்சிக்க மாட்டாரா, இந்த இயேசு என் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா, நான் பரலோகத்தை அடைந்து விட மாட்டேனா என்று சொல்லி அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே பூசுகிறவளாய், கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைக்கிறவளாய், அப்ப எவ்வளவு கண்ணீர் அவள் விட்டிருப்பாள் இல்லையா? அல்லேலூயா! அவருடைய பாதம் நனைகிற அளவுக்கு அவள் கண்ணீரை சிந்தினாள் என்றால் அவ்வளவு குற்ற உணர்வினால் நிறைந்தவளாய், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை பார்க்கின்ற போதே அவளுடைய இருதயம் பாதிக்கப்பட்டபடினாலே, அந்த குற்ற உணர்வு மேலிட்டபடினாலே அவள் அழுது கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து தலைமயிரினாலே துடைத்து என்ன செய்தாளா? தான் கொண்டு வந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே ஊற்றி ஆண்டவரை
நோக்கி எப்படி அன்று ஒரு மார்த்தாள் மரியாள் என்கின்ற சகோதரிகளுடைய காரியத்திலே மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள், எப்படியாக இவள் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இவள் தான் அந்த மரியாள் என்றும் வேத வல்லுநர்கள் சொல்வது உண்டு. அல்லேலூயா. இந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ இப்படி தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவளாய் இருந்தால் அவள் இயேசுவானவர் யார் என்பதை அறிந்திருந்தாள். அல்லேலூயா. ஆனால் அவரை அழைத்த பரிசேயனோ இயேசுவானவர் யார் என்பதை அறியாதவனாய் இருந்தான். அவன் தனக்குள்ளே அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றான்னா, இவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிற இந்த பெண் இன்னாள் என்றும் இவள் பாவியாய் இருக்கிறாள் என்பதையும் இவர் அறிந்திருப்பாரே. அப்ப இவர் உண்மையான தீர்க்கதரிசி அல்ல, இவர் ஒருவேளை ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் இருப்பாரோ என்று சொல்லி அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவரை குற்றப்படுத்துகிற முகாந்திரத்தை தன் இருதயத்திலே கொண்டிருந்தவனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசேய குணம் இந்த நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய பரிசேயனுக்கும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். அதிலே ஒருவன் பரிசேயனாய் இருக்கிறான், இன்னொருவன் ஆயக்காரனாய் இருக்கிறான். இந்த பரிசேயன் என்பவன் வேதாகமத்தினுடைய சட்ட திட்டங்களை கற்று தேர்ந்தவன், போதிக்கக்கூடிய அளவுக்கு வேதாகமத்திலே வல்லவனாய் இருந்த போதிலும் அவனுக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டா ஜெபிக்க தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பார்த்த அந்த சீமோன் என்கிற பரிசேயனோ வேதாகமத்தின் சட்ட திட்டத்தின் நுணுக்கங்களை அவன் அறிந்தவனாய் இருந்த போதிலும் அவனுக்கு அங்க என்ன தெரியலன்னு கேட்டீங்கன்னா, இயேசு என் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இயேசுவே என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அப்ப நான் அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர் பாதப்படியில போய் உட்காரணும், அவருக்கு பின்னால போய் நின்று கொள்ளணும், கண்ணீரினால அவருடைய பாதங்களை நான் நனைக்கணுங்கிறத அவன் அறியாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. இங்கும் இந்த பரிசேயன் போகிற இடம் எது என்றால், இவன் வேறு எங்கோ ஒரு சீட்டாட்ட மைதானத்துக்கு போகல, சூதாட்டம் நடக்கிற இடத்துக்கு அவன் போகல, தவறான இடங்களுக்கு போகல, கேளிக்கை விடுதிகளுக்கு போகல, இவன் தேவாலயத்துக்கு தான் போனான். அல்லேலூயா. ஆனா அந்த தேவாலயத்திலையும் போய் அவனுடைய புத்தி எப்படி இருந்தது என்றால், அங்கு வரக்கூடிய மனிதர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு எண்ணம் தான், சிந்தை தான் அவனுக்குள்ளே இருந்ததை ஒழிய அந்த தேவாலயத்திலே யார் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு திறக்கவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவன் என்ன சொல்றானா, பரிசேயன் நின்று ஆண்டவரை நோக்கி சொல்றானா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை நான் என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களை, ஒருவேளை அன்று அந்த ஆயக்காரனாக இல்லாமல் இந்த பாவியாகிய ஸ்திரீ அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாள் என்றால் அவளை பார்த்தும் இந்த பரிசேயன் இதைவிட மோசமான விமர்சனங்களை அவன் சொல்லி இருப்பான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தின் வீட்டிலே அழைக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்? நம்முடைய பாவத்தை குறித்தும் தேவ நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தி, நம்மை போதித்து, நமக்கு புத்தி சொல்லுகிற, நம்மை சரியான பாதையிலே நடத்துகிற, நாம் வலது புறமோ இடது புறமோ விலகுகிற போது வழி இதுவே, இதிலே நட மகனே, இதிலே நட மகளே என்று சொல்லி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு உத்தமமான உன்னதமான, ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே அநேக பேருக்கு தரப்பட்டிராத பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, இன்றைக்கு எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே
கழுவப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே நாம் வருந்தி அழைத்து நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அவரை வருந்தி அழைத்து நாம் அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை நியாயம் தீர்த்து நம்மை கண்டித்து உணர்த்தி, பாருங்க, எனக்குள்ளே ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவர் என்னை கண்டித்து உணர்த்துவதற்காகத்தான் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன பண்றேன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்காமல் அவரை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா என்று சொல்லிவிட்டு அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன்னா, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவளாக இந்த நாட்களிலே நான் இருப்பது எத்தனை பெரிய பரிதாபம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய பரிதாபம். பாருங்கள், அந்த நாட்களில் தான் பரிசேயர்கள் அப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் பரிசேய மனப்பான்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டா என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரிசேய மனோபாவம் நம்மிடத்திலே உண்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே வருந்தி அழைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிரம்புகிறவர்களாய் இருக்கிறோம். நல்லதுதான், நல்லதுதான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம்? அவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை நமக்கு உணர்த்தி நமக்கு போதிப்பதற்காகத்தான் அவர் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறார். பாருங்கள், வேத வசனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லுகிறது? யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அடுத்த வசனம் வாசி. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று ஆவியானவர் எதற்காக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார் என்றால், ஆவியானவராலே நிரம்பி நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தீர்க்க தரிசனங்களை நாம் உரைக்கிறோம், ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறோம். நாம் ஜெபிக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளுகிற போது அங்கு அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. பாருங்கள், அன்று அந்த பரிசேயன் எப்படி சட்ட திட்டங்களை, வேதாகமத்தின் சட்ட திட்டங்களை கற்று தேர்ந்து அதனுடைய நுணுக்கங்களிலே அவன் நிபுணத்துவம் பெற்றிருந்தானோ, அப்படி நாமும் பல நேரங்களிலே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியான காரியங்களிலே நாம் நிபுணத்துவம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அன்று அந்த பரிசேயன் ஏன் இந்த வேதாகமம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இதை கொண்டு நான் எப்படி பரலோக ராஜ்யத்தை அடைவது என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அதை பார்க்கும்படிக்கு அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடியினாலே பிரியமானவர்களே, அவனால் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்றால், நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்றால், ஜனங்களை விடுவிப்பதற்காக என்பது உண்மைதான். நாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பதற்காக என்பது உண்மைதான். நாம் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதற்காக என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் மிக மிக அதிகமாக அவருடைய நோக்கம் என்னவென்றால்,
நீங்களும் நானும் இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை போல மாற வேண்டும். உங்களையும் என்னையும் இயேசுவை போல மாற்றுவதற்காகத்தான் அவர் நம் மீது வைராக்கிய வாஞ்சையாய் அவர் நமக்குள்ளே வீற்றிருக்கிறார். அவர் அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு கிருபையை அளித்து நம்மை நீதிமான்கள் ஆக்க போகிறாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதினாலே நம்மிலிருந்து வெளிப்படுகிற வரங்களை கொண்டு நாம் பெருமைப்படுகிறவர்களாய் மாறி போவது எத்தனை பெரிய பரிதாபம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பெருமையாக இருந்தாலும் அதுவும் பெருமைதான். பாருங்க, இந்த பெருமை தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மிக சுலபமாக மற்றவர்களை விரல் நீட்டி குற்றப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க 2 பரிசேயர்களை பார்க்கிறோம். இந்த 2 பரிசேயர்களுமே குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பரிசேயன் தன்னோடு கூட இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை அவன் குற்றப்படுத்தினான். ஆனால் இன்னொரு பரிசேயனோ தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த ஸ்திரீயையும் குற்றப்படுத்தினான். ஆண்டவராகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே குற்றப்படுத்த துணிந்தவனாய் அவன் இருந்ததை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலே நாம் அதிகமாக வேதத்தை கற்கிறோம், அதிகமாக நாம் பிரசங்கங்களை கேட்கிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதற்காக? எதற்காக? நான் என்னை நீதிமான் என்றும் நான் என்னை பரிசுத்தமான் என்றும் சொல்லிக்கொண்டு பிறரை குற்றப்படுத்துவதற்காகவா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார்? அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாவியான ஸ்திரீயை போன்ற மனிதர்களையோ அல்லது ஆயக்காரர்களையோ நாம் சந்திக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுடைய பலவீனங்களுக்காக நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11, 28, 29. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இங்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு சபைகளை குறித்த கவலை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அந்த கவலை இருக்கிறது என்றால், சபைகள் சரியாக இல்லை. அல்லேலூயா, சபைகள் சரியாக இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபைகள் தான், கிறிஸ்து என்கிற கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட சபைகள் தான். ஆனால் சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், சபைகளுக்குள்ளே விபசார பாவங்கள், சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் அங்கு பிரிவினைகள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கலாத்திய சபைக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. கலாத்திய சபையிலே நியாய பிரமாணத்தை தான் பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு யூதர்கள் கள்ள வழியாக நுழைந்து அந்த கலாத்திய சபையினரை பக்க வழியாக நுழைந்து அவர்களை பிடித்து ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஸ்தாபித்த சபைகளை குறித்த கவலை பவுல் அப்போஸ்தலன் நெருக்குகிறதை ஒழிய, நான் இந்த சபையை இப்படி ஸ்தாபிச்சுட்டு வந்தேன், அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் அதை குற்றம் சாட்டவில்லை. அல்லேலூயா, அவர் அங்கு குற்றம் சாட்டவில்லை, அதை குறித்து கவலைப்படுகிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் கிட்ட சில குறைபாடுகள் இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஊரெல்லாம் போய் என் பிள்ளை இப்படி அப்படி என்று நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதை பற்றி பேசி கொண்டிருக்க மாட்டோம், தூஷித்து கொண்டிருக்க மாட்டோம். அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவோம். அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவோம். அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம், அதுதான் ஒரு தாயுடைய இருதயம், அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயம்.
இருதயம். சபைகள் சரியில்லைதான். அவர் ஸ்தாபித்து சில வருஷங்கள் தான் ஆகியிருக்கிறது. அதுக்குள்ள சபைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு இடத்துல சபையை ஸ்தாபிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளாக இங்கு சபை பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு அவர் ஒரு பரிசேய மனநிலையில் இல்லை பிரியமானவர்களே. அவர் ஒரு தகப்பனுடைய மனநிலையிலே அவர்களை அந்த சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறவர்களை குறித்து கண்டிக்கிறவராகவும், சபையிலே பாவத்துக்கு இடம் கொடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறவராகவும் இருக்கிறதை நாம் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். 29ஆம் வசனம் வாசிப்போம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ, பலவீனனாகிறதில்லையோ. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாம் சபைகளுக்கு வருகிற போது ஒருவேளை நீங்களும் நானும் வேதத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கலாம், வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து தெளிந்து தேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம் அருகிலே பலவீனர்கள் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை அறியாதவர்கள் உண்டு, அல்லது வேதத்தை அறிந்தும் வேதத்தின் நீதிகளை அறிந்தும் அவற்றின்படி சரியாய் நடக்க தெரியாதவர்கள் உண்டு. அதிலே சரியாய் நடப்பதற்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளாதவர்கள் உண்டு. தங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பாவங்களை எப்படி மேற்கொள்வது என்பது அறியாமல் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் பாவத்திலே விழுந்து போகின்ற மனிதர்கள் ஒருவேளை நம் அருகில் இருக்கலாம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர்களை நாம் பார்க்கிற போது அவர்களை நாம் நிந்தியாத படிக்கு, அவர்களை நாம் தூஷியாத படிக்கு, அவர்களை நாம் புறம் பேசாத படிக்கு நாம் தேர்ந்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, அவர்களுக்காக நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் கர்ப்பம் தரித்து பெற்றெடுத்த பிள்ளைகளை போல நினைத்து அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடித்து அவர்களுடைய பலவீனங்களை நாம் பார்க்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்கிறார், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ. ஐயோ, ஒரு பலவீனமான ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை நான் பார்த்தேன் என்றால் நானும் பலவீனனாகிறேன். ஒருவன் இடறினால் ஐயோ இவன் இந்த பாவத்திலே இடறுகிறானே என்பதை பார்த்து என் மனம் எரியாதிருக்குமோ. அல்லேலூயா. நான் அதை பார்த்து எரிய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்திலே ஆயக்காரர்கள் நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் ஆயக்காரர்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வண்டையிலே நாம் போகின்ற போது அங்கு பாவியான ஸ்திரீகள் வருகிறார்கள். ஆனால் இன்று திருச்சபையானது ஆயக்காரர்களையும் பாவியான ஸ்திரீகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலே இருக்கிறதா அல்லது பரிசேய மனநிலையிலே இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்ம தன்னிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. பரிசேயரும் பாவிகளும் ஆயக்காரரும் விபசாரரும் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஒரு நேசர் நம்மிடத்திலே இருக்க நாமோ பிறரை குற்றப்படுத்தி அவர்களை நாம் புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை திருச்சபையை நாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை கழுவுவார் என்று சொல்லி நம்முடைய பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாவியான ஸ்திரீ திருச்சபையை நோக்கி வருவாள் என்றால் அவளை நாம் எதிர்கொள்வதற்கும், அந்த பாவியான ஸ்திரீயை ஏற்றுக்கொள்வதற்கும், அந்த பாவியான ஸ்திரீயை கர்த்தரிடத்திலே நடத்துவதற்கும் தயாரான மனநிலையிலே இந்த திருச்சபை இருக்கிறதா? அல்லேலூயா. ஒருவேளை வட்டிக்கு வாங்கி பெரிய பணக்காரனான ஊரே விரல் நீட்டி குற்றம் சாட்டுகிற ஒரு மனிதன் இந்த நாளிலே ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவனை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவனை முழு மனதோடு ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு போதித்து அவன் மீது அன்பு செலுத்தி
அவனை கிறிஸ்துவை நோக்கி பரலோக ராஜ்யத்தை நோக்கி நடத்துகிற நிலையிலே இன்றைக்கு திருச்சபை இருக்கிறதா? அல்லது அப்படி வருகிறவர்களை குற்றப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வெட்கப்படுத்தி, அவர்களை நாம் புல்பிட்டில் நின்று கொண்டு அவர்களை நாம் கஷ்டப்படுத்தி அவர்கள் ஆலயத்துக்கு வராத படிக்கு அவர்களை தள்ளி விடுகிற மனநிலையிலே இன்று திருச்சபை இருக்கிறதா என்பதை நம்மை நாமே சோதித்து அறியும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். புல்பிட் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? பிட் என்றால் படுகுழி, புல் என்றால் மேலே தூக்கி எடுப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுகுழியிலே கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்கிற ஒரு இடம்தான் இந்த மேடை, பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளை இன்னும் நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, அவ அப்படிப்பட்டவ, இப்படிப்பட்டவ, இவ எந்த மாதிரி இருந்தா தெரியுமா, இவன் என்ன மாதிரி சொத்து சேர்த்தா தெரியுமா என்று திருச்சபைக்குள்ளே அவர்களை நாம் விரல் நீட்டி குற்றம் சாட்டி இன்னும் இன்னும் அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களா இல்லாதபடிக்கு திருச்சபைக்குள்ளே வருகிற அவர்களை நாம் அணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு அவர்களுக்காக செபித்து அவர்களுடைய பலவீனங்கள் அவர்களை விட்டு நீங்கும்படியாக அவர்களுக்கு நாம் தனிமையிலே புத்தி சொல்லி அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, பிரியமானவர்களே, இந்த எழுப்புதலை நாட்களிலே, இந்த அறுவடை காலத்திலே திருச்சபைகள் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று ஆயத்தப்பட வேண்டியது யார் என்றால், வெளியிலே இருக்கக்கூடிய பரிசேயர்களும் பாவியானவர்களும் அல்ல, உள்ளே வெளியே இருக்கக்கூடிய ஆயக்காரர்களும் வெளியே இருக்கக்கூடிய பாவிகளும் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய பரிசேய மனநிலையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தான் என்று மனம் திரும்ப வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவம் என்னிடத்திலே உண்டு ஆண்டவரே, இப்படிப்பட்ட முறுமுறுப்பு என்னிடத்துல உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய நேர பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு அதனாலதான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, அதனாலதான் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய கிரியைகளினால அல்ல டாடி. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பது, நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பது, நீங்களும் நானும் என்று தேவாலயத்திலே அமர்ந்திருப்பது உங்களுடைய என்னுடைய கிரியைகளினால் அல்ல. அது அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில் உங்க ரத்தத்தை சிந்தி மறைத்தீங்களே ராஜா. நான் பாவியாயிருந்தேன், நான் ஒரு துரோகியாயிருந்தேன், நான் பாவ ஆதாமின் வழி வந்தவனாய், பாவ ஏவாளின் வழி வந்தவனாய் நான் இருந்தேன் ஆண்டவரே. நீர் என் மீது கிருபை கொண்டீர் ஆண்டவரே. நான் ஒரு காலத்திலே தேவன் அற்றவனாய் இருந்தேன் ஆண்டவரே, தேவன் அற்றவனாய் நான் இருந்தேன் ஆண்டவரே. நீர் யூதர்களை ரட்சிக்க வந்த தேவன் அவர்களை தள்ளி ஆண்டவரை புறஜாதியான என்னை நீர் ஏற்றுக்கொண்டது. நான் பாவியாக இருந்த போது என் மீது அன்பு கூர்ந்து நீர் எனக்காக மரித்து நீர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்க, இன்று அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட இருதயத்தை பெற்றுக்கொண்டு அதனாலே சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, மற்றவர்களை விரல் நீட்டி குற்றப்படுத்துகிறவனாய் திருச்சபைக்குள்ளே வருகிறவர்களை வெளியே தள்ளி விடுகிறவளாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறேனேப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா சொல்லுவோம். அப்படிப்பட்ட பாவம் நம்மிடத்தில் உண்டா? பிரியமான தேவ ஜனமே, இந்த வேளையில் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரை சொல்லுவோமா.
பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, வீட முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, வீட முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தூங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? காணும் உள்ளம் தாங்குமோ? இந்த பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தன் ஜனங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவராயிருக்க, பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்க, அவருடைய ரத்தம் எத்தனை பெரிய பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தமாயிருக்க, நீங்களும் நானும் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களாய் இருந்தோம் என்றால், பிரியமானவர்களே, அதே அளவினால் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோமே. சொல்லுவோம், ஆண்டவரே படித்தவர்கள் நாம் மண்ணையும் ஆண்டவர், இப்படிப்பட்ட குற்றப்படுத்துகிற இருதயம் எனக்குள்ளே உண்டு, எனக்குள்ளே உண்டு ஆண்டவரே. பாருங்க, அதன் நிமித்தமாகவே நம்முடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை நாம் அறிய முடியாதவர்களாய் மாறி போகிறோம். பிசாசு இப்படி வஞ்சித்து நம்முடைய கண்களிலே இருக்கிற பெரிய பெரிய உத்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி, தேவனிடத்திலே நாம் மனம் திரும்ப முடியாதபடி, வெளிச்சமாகி அவரண்டைக்கு வர முடியாதபடி, அவராலே உணர்த்து வைக்கப்பட முடியாதபடி, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாதபடி உங்களையும் என்னையும் அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பாவம் என்னிடத்திலே முன்னிலைந்து இன்று நான் மனம் திரும்புகிறேன், இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே மனம் திரும்பின ஒவ்வொருவரையும் கர்த்தர் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறவராய், மேலே உயர்த்துகிறவராய், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் மகா பலத்ததும் பெரியதும் பயங்கரமான காரியங்களை திருச்சபையிலும் நாம் வசிக்கிற பகுதியிலும் சமுதாயத்திலும் தேச
பஸ்ஸிலும் பேருந்துகளிலும் ஆட்டோக்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய இருதயத்தை மாத்திரம் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பலவீனங்களில் இருந்து அவர் பலப்படும்படியால், நம்முடைய பலவீனங்களை நம்மை விட்டு அகற்றும்படியால் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம் என்றால், நம்முடைய இருதயத்தில் இருப்பதை நாம் அறிவதற்கு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், ஒரு ஸ்தேவானை கொண்டு, ஒரு பேதுருவை கொண்டு, ஒரு யோவானை கொண்டு, ஒரு பிலிப்புவை கொண்டு, ஒரு யாக்கோபை கொண்டு, ஒரு யூதாவை கொண்டு நடப்பித்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகமான கிரியைகளை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் திருச்சபை மனம் திரும்ப, மணவாட்டி திருச்சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு காரியம் நடந்துவிட்டால் திருச்சபையை நிரப்புவதற்கு, கட்டுக்களை அறுத்து தன் ஜனங்களை திருச்சபையை நோக்கி அனுப்புவதற்கு அவர் ஆசையாயிருக்கிறார். எழுப்புதலின் காலத்திலே முதலாவது அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நம்முடைய எழுப்புதலை தான், நம்முடைய மனம் திரும்புதலை தான். அப்படியா இந்த நாளில் ஒப்பு கொடுத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் அடியால் செபிக்கட்டும். ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, திருச்சபையின் தேவன் ஆசீர்வதிப்பீராக, திருச்சபையை நிரப்புவீராக, இடங்கொள்ளாமல் போக மட்டும் திருச்சபையில ஆத்துமாக்களை என் தேவன் கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறோம். திருச்சபையை நடத்துகிற அருமையான பாஸ்டர் ஐயா மோசையாவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா மீது தேவ கிருபை தங்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அநேகம் ஆத்துமாக்கள் ஐயா கொள்ளை பொருளாய் தந்து ஆண்டவரே, இந்த பகுதியிலே உமக்கென்று ஒரு மகனையை கட்டிவிடு, உமக்கென்று ஒரு பண்ணையை ஆயத்தம் செய்துவிடு. தகப்பனே, தகப்பனே, நீர் எதற்காக அவரை பிடித்தீரோ, எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று தேவ சமூகத்திலே ஆண்டவரே, பாதப்படியிலே ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவருடைய தாசனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா, அநேகம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தேவன் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். சபை மூப்பர்களாக இருக்கிற அருமையான ஐயாவை அம்மாவை கரங்களை கொண்டு ஆண்டவரே, சபையார் ஒவ்வொரு மீது கிருபை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியாடைய குடும்பத்தையும் கணவரை பிள்ளைகளுடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். மீதியான வேலையுடைய கரங்களை கொடுக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, காணிக்கைகளை ஆசீர்வதித்து அங்கீகரிங்க, 1000 மடங்காய் திருப்பி கொடுங்க. சபையின் மீது கிருபை தங்கட்டும், சபையார் மீது கிருபை தங்கட்டும். இப்போதும் யார் யார் தங்களுடைய இருதயத்தில் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறேன் 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 ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீ காண்கிற அந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை மகளே, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லிசன், தேங்க்யூ தி ஹோலி ஸ்பிரிட். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீண்டுமாய் நாங்கள் ஒருவர் காண்கிறவர் தேவ கிருபை தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் நடத்தப்படுகிற சில்ட்ரன்ஸ் கிளப், டியூஷன் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா, வருகிற பிள்ளைகள் ஆண்டவரை சபையாராக மாறும்படியா, அவருடைய வீடுகள் எல்லாம் திறக்கப்படும்படியா, அநேகம் ஜனங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டூரிலே ஆண்டவரை ஆலயத்துக்கு வர முடியாதபடி தடை செய்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுது. கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதால், பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கிறோம். பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசின் தூதர்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இந்த ஸ்தலத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துறோம்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூடிருந்து நம்மை வழிநடத்தி காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட்.